கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 5:18. மேத்யூ 5:18. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் ஆங்கில வேதாகம் பார்த்தீங்கன்னா ஒரு யாட் என்று சொல்லக்கூடியது போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு சிறு எழுத்துங்கிறது அதுதான் யாட்டுங்கிற எழுத்து தான் ரொம்ப ரொம்ப சின்ன எழுத்து. அப்புறம் ஒரு உறுப்புன்னு சொல்லி சொன்னால் நம்ம மேலே அப்பாஸ்தசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆச்சரிய குறிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு குறி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அது கூட ஒளிஞ்சு போகாது. என்ன, வானபூமி கூட ஒளிந்து போகலாம், ஆனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாமே முதல் 5 புஸ்தகங்களில் சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த புதிய பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டது எல்லாமே நிறைவேறும் அளவும் ஒன்றுமே மாறாது. இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் என்ன? அது பூரா நிழலான காரியம். அது யார்கிட்ட நிறைவேறினது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட. நீங்கள் கொலோசியர் 2வது அதிகாரம் 16-17 பார்க்கும்போது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் குறித்தாவது, ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஏன்னா அது பூரா வருங்காரியங்களுக்கு நிழலானது. இதையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்லும்போது, மத்தேயு 24வது அதிகாரம் 35வது சொல்லும்போது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இப்ப என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்? ஏன் வார்த்தை ஒளிந்து போகாது? பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மொத்த வேத வசனம் என்ன? எல்லாமே நிறைவேறும், ஒளிந்து போகாது என்று சொல்லக்கூடியதான். லூக்கால இதனுடைய மறுபகுதியை சொல்லியிருப்பாங்க. லூக்கா 16-17 சொல்லும்போது, வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாவதை போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். எப்படி? அதாவது வானம் பூமி ஒளிந்து போறது கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா வேத எழுத்து என்ன ஆகாது? ஒண்ணுமே ஆகாது. அது எல்லாமே நிறைவேறும். அப்ப தேவனுடைய வார்த்தை முழுமையாக நிறைவேறும் என்பதை இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்றாரு. அது என்ன? அது பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு எல்லாமே, வேத வசனத்துல எழுதப்பட்டவைகள் எல்லாமே இன்றைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு அருமையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறினது. அதற்கு முன்பாய் வரப்போகிற ராஜ்யங்களை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறினது, இப்படி எல்லா காரியங்களுடைய நிறைவேற்றத்தை நம்ம கண்கூடா பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 6000 வருட மனித வாழ்க்கையில நடைபெற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் முன்கூட்டியே சொல்லி அது எல்லாமே நிறைவேறினது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த வானம் பூமி ஒரு நாள் ஒளிந்து போகும். அது ஒளிந்து போகும்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேகர் வேதத்தினுடைய நம்பகத்தன்மையை குறித்து பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியம் என்ன மறந்துடுறாங்க? வேத வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே அப்படியே நிறைவேறி கொண்டு வருவதை மறந்து போய்விடுறாங்க. நன்றாக சிந்திச்சு பாருங்க. தானியேல் ஒரு தரிசனம் பார்க்கிறார். அது எதை காட்டுகிறது? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. அதற்கு பின்பாக வரப்போகிற மீதோ பெர்சிய சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. அதற்கு பின்பாக வரப்போகிற கிரேக்க சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. அதற்கு பின்பாக வரப்போகிற ரோம சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. எப்படி ரோம சாம்ராஜ்யம் யார் மூலமும் மேற்கொள்ள முடியாதபடி இது சமுதாயத்தில் எப்படி டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய மக்களாட்சி வரக்கூடியதாக இருக்கிறது. பின்பு எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் எல்லாம் மாறும் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. இதுல அங்க சொல்ல எல்லா காரியங்களும் 4 சாம்ராஜ்யங்களும் அவர் சொன்னது போலே அதன் மாதிரியே நிறைவேறியது. பாபிலோனியர்களை மேற்கொள்வது மீதிய பெர்சிய ராஜாங்கம் 2 புயங்களை கொண்டதுன்னு சொன்னாரு, நிறைவேறுச்சு. அதற்கு பின்பாக 4 கொம்பு உள்ளது வரும்னாரு. எப்படி? அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்டருக்கு பின்பாக அந்த ராஜ்யம் 4ஆக பிரிக்கப்பட்டது, 4 ஜெனரலுக்கு பிரிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக எப்படி இருப்பு கோளால் ஆளுகை செய்யக்கூடிய ரோம சாம்ராஜ்யம் வரும்னு சொன்னாரு, நிறைவேறினது. அப்ப எனக்கு அருமையானவர்களே,
தேவனுடைய வார்த்தையினுடைய நிறைவேற்றத்தை இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். இனிமேலும் நிறைவேறும். அதுல ஒன்றும் மாற்றமில்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வருவார். சபையை எடுத்துக்கொள்ள வருவார். அவர் பூமியை நியாயம் தீர்ப்பார். இந்த பூமியும் வானமும் ஒழிந்து போகும். புதிய வானம் உண்டாகும். புதிய பரலோகம் உண்டாகும். அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அவரோட நித்திய வாழ்க்கையில வாழுவோம் என்பது மிக மிக நிச்சயம். அதனால எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை அறிந்து கொண்டோம். அதனால உம்மேல் முழு விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த வார்த்தையை நாங்கள் அறிந்து கொண்டு இதற்கென்று நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.